என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளாக ரெசிபி எதுவுமே நாங்கள் போடலை. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் இன்னையிலேருந்து நான் போடலான்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைத்தண்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மோர் விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1 கப்பு வாழைத்தண்டு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் அரிசி, 1/2 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், இவ்வளவும் அரைக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பாதி வெந்த பிறகு நம்ம வாழைத்தண்டை போட்டுக்கலாம். வச்சிடலாம். தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி, 1/4 ஸ்பூன் ஜீரகம். பதத்தில் அரைச்சிக்கோங்க. நான் போகிறேன். இது ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி. பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு கடாயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க தேவைக்கு. அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதை போட்டு லைட்டாக அப்படி பெசரிக்கோங்க. போட்டு வதக்கிடுச்சு. இதை போட்டுடலாம். இறக்குற டயத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சீவி போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு சிறிய துண்டு. பூண்டும் கூட போட்டுக்கலாம். முழு பூண்டை வதக்கும் போது முழு பூண்டை போட்டு நீங்கள் வதக்கி பண்ணலாம். நான் இன்றைக்கி போடலை. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வேக்காடு வெந்தாச்சு. நம்ம இப்போ இந்த வாழைத்தண்டை போட்டுடலாம். அதில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைத்தண்டு வெந்தாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு போட்டுக்கோங்க. இது நம்ம சாதத்திலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டுடலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி,
உளுத்தம்பொடி, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை போட்டிடலாம். இப்போ இதை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா ஒரு கரண்டி வத்தல் பொடி போட்டுக்கோங்க, 2 கரண்டி கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. இவ்வளவும் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம் தேங்காய். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இவ்வளோத்தையும் போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நறுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கத்திரிக்காவை நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எதுவும் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். நம்ம அரைச்சி அந்த விழுதை போட்டுடலாம். கழுவி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து உப்பு பத்துமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். என்னுடைய லஞ்ச் ரொட்டீன் இன்றைக்கி என்னெல்லாம் நான் பண்ணினேன்னா, உருளைக்கிழங்கை போட்டு ஒரு பொடி மாசு, வாழைத்தண்டும் பாசிப்பருப்பும் கூட்டு, ரைஸு, அப்புறம் அரைச்சி விட்ட வத்த குழம்பு, நார்த்தங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இப்போ சாதம் வச்சுட்டேன். வாழைத்தண்டு கூட்டு, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொடி மாசு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பச்சடி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.